ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, இந்த பிப்ரவரி 2022ல எப்போ உக்ரைனுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 12,000 சிவிலியன்ஸை கொண்டு உச்சிட்டாங்க. 550 குழந்தைகளுக்கு மேலே இறந்துட்டாங்க ரஷ்யா நடத்துற தாக்குதல்னால தான். அது மட்டும் இல்லைங்க, இப்போல்லாம் வர வர ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு குற்றம் செய்கிறாங்க, கிரிமினல் குற்றம் செய்கிறாங்க. அப்படிங்கிறது போல உக்ரைனோட ப்ரொசிக்யூட்டர் ஜெனரல் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் உக்ரைனோட ப்ரொசிக்யூட்டர் ஜெனரலான ஆண்ட்ரி கொஸ்டான் அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பேர் கொஞ்சம் கட்டாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான், கொஞ்சம் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். சிவிலியன் இறக்குறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஃப்ரண்ட் லைன் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தான் இன்னும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே கொண்டு போய் குண்டு போடுறது அப்படிங்கிறது நடக்குது. இப்போ சமீப காலமாக உக்ரைனும் ட்ரோன்கள் அனுப்பி ரஷ்யாவோட சிட்டிக்குள்ளே தாக்குதல் பண்ணுறாங்க, உக்ரைனும் ரஷ்யாவோட சிட்டிக்குள்ளே தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்குது. ஆயில் கிணறுகள் அடிச்சுக்கிறாங்க, தெர்மல் பவர் பிளான்ட் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்க முடியுது 2.5 வருஷம் தோராயமாக முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் இந்த தாக்குதலோட வீரியத்தினால 12,000 நபர்கள் இறந்துருக்காங்க. ஆனால் இதே இப்போ இந்த இஸ்ரேல் காசாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1 வருஷம், ஓகேங்களா, தோராயமாக 1 வருஷம் இப்போ வரைக்கும் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் 37,000 பேர்த்துக்கு மேலே சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. இந்த ப்ரோ பாலஸ்தீன் தரப்புலாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, 32லேருந்து 37,000 நபர்களுக்குள்ள பாலஸ்தீன் சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 85,000 நபர்கள், 83, 82லேருந்து 87,000 வரைக்கும் இந்த கவுண்ட் வந்து மாறும். ஏன்னா ப்ரோ பாலஸ்தீன் ஒரு கவுண்ட் கொடுப்பாங்க, இஸ்ரேல் ஒரு கவுண்ட் கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஒரு கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது போல இருக்கிறதுனால ஒரு 80,000 சிவிலியன்ஸுக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்க. எந்த இடத்துல தாக்குதலோட வீரியம் நம்ம பார்த்துக்கலாம்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் குற்றம் செஞ்சுட்டாரு, குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டாரு, டெக்கோசைடு ஜினோசைடு எல்லா சைடும் பண்ணுறாங்கன்னு இம்மீடியட்டாக தீர்ப்புகள் வருது. ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக போடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தீர்ப்பு வராது. இதுதான் உலக சட்டம் அப்படிங்கிறது உலகத்துக்கு நல்லா புரியுது, தெரியுது. எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறது உலகத்துக்கு நல்லா தெரியுது. அதோட வெளிப்பாடு தான் இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் சம்மிட்டில் நாடுகளோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து பீஸ் சம்மிட்டில் நடந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு வந்து ஒரு கோரிக்கை இருந்தது. கோரிக்கையில் அல்டிமம்னே வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த 4 ஒப்லாஸ்ட்லேருந்து முதல்ல வெளியேறினும், நேட்டோவில் சேரவே கூடாதுன்னு ஒத்துக்கணும். அதுபோல் சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏங்க, இது போல் பீஸ் சம்மிட் நடக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து ரஷ்ய தரப்புலேருந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறீங்க, இது போல் ஒரு அல்டிமம் கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிறீங்க. இப்போ அது எப்படிங்க மேற்குலக நாடுகள் நம்புவாங்க அப்படிங்கிறதோட ஒரு கேள்வியாக ரொம்ப நியாயமாக கேள்விகளை கேட்குறாங்க. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்கள்கிட்ட நியாயமாக கேட்குறாங்க. பட் அதுக்கு பதிலுக்கு அவரும் கொஞ்சம் நியாயமாக பேசிக்கிறார். என்னன்னா, அதாவதுங்க, நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம். அதாவது அவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது போல் கேட்டிருக்கிறாங்க. ட்ரூப்ஸ் எல்லாம் பின்வாங்க அப்படிங்கிறது போல் இந்த துருக்கியில் நடக்கும்போது சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் மேற்கோள் காட்டினார். அதாவது இது போல் ஒரு பீஸ் சம்மிட் ஆல்ரெடி நடந்தது, டீல்லாம் சைன் ஆகிற மாதிரி இருந்தது, நடுவில் யார் உள்ளே பூந்து குட்டை குழப்புனது, போரிஸ் ஜான்சன் அவர்கள் தானே. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. அதனால் மேற்குலக நாடுகள் எங்களை நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறலாம் எனக்கு பர்சனலாக தேவையே கிடையாது. எங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மை என்ன, இப்போ கள நிலவரம் என்ன அப்படின்னு மேற்குலக நாடுகள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு தீர்வு கிடைக்கி, இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கிறவங்கள அவர் தரப்புலேருந்து தெளிவாக வந்துடுச்சு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா தரப்பில் கிளியராக இருக்காங்க. பேச்சுவார்த்தை, அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த சுவிட்சர்லாண்டில் பீஸ் சம்மிட் நடந்துருச்சு. அது எதுக்காக நடந்து, சமோசா சாப்பிட்டாங்களா இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்களா அப்படிங்கிறதுலாம் மேட்டர் இல்லை. இந்த பீஸ் சம்மிட்டில் மொத்தம் 93 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதில் 15 நாடுகள் கையெழுத்து போடல. இங்கே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டில் 3 விஷயம்தான். ஃபுட் செக்யூரிட்டி, ஜப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உக்ரைன்கிட்டே கொடுத்துடணும், 2வது சிஆஃப் அசோவுக்கு போகிற வரதுக்கு சுங்கம் வசூலிக்கூடாது. இது போல் விஷயங்கள் டிஃபால்ட்டாக இருந்தது தான். ஆனால் நம்ம தெளிவாக ஒரு பதிவில் பார்த்தாச்சு. இது வந்து பீஸ் சம்மிட்டில் பேசிட்டாங்க. இப்போது சுவிட்சர்லாண்டில் நடக்கக்கூடிய இந்த பீஸ் சம்மிட்டோட சாராம்சம், இதுக்கு மேலே யாராவது ஒருத்தங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது, சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சுலங்க, அது இங்கே ரஷ்யாட்ட சொன்னீங்களா, ரஷ்யா அதை ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்பு வந்து நியாயமாக கேட்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ சவுதி வந்து அடுத்த பீஸ் சம்மிட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, சவுதி வந்து என்ன சொல்லுவாங்க ரஷ்யா கிட்ட, ஏங்க இது போல் ஒரு மாநாடு நடந்தது, அதில் 93 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே 78 நாடுகள் வந்து
கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கை, கவுன்சில் ஆஃப் யூரோப்பு, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு அந்த யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அவங்களே தனித்தனியாக அமைப்புகள் பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அது போக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அந்த யூரோப்பில் இருக்கிறவங்களே அதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு 78 வச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, மொத்தம் 78 என்டிட்டிஸ் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இது போல் சொல்லிக்கிறாங்க உலக நாடுகள். என்னங்க ரஷ்யா, இந்த டேர்ம்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரஷ்யா வந்து ஒரு டேர்ம்ஸாக பார்த்துட்டு இது ஓகே, சரி இந்த பாயிண்ட் இருக்கா, இதை வச்சு நெகோசியேட் பண்ணலாம் அப்படின்னா சவுதி தரப்புலேருந்து உக்ரைன் கிட்ட போய் இங்கே பாருங்கள் இது போல் டேர்ம்ஸில் இது மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குதாம்மா, வந்தீங்கன்னா பேசிக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். அதுக்கு தான் இந்த பீஸ் சம்மிட்டோட நடந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது போல் அனலிஸ்ட் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்புறாங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நடக்கும்னு. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவில் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா, வரலாறுல இந்த பக்கம் இருக்கீங்க, கருப்பு பக்கத்திலா அப்படிங்கிறது போல கேட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி வரலாறு எழுதும்போது இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர் சம்மந்தமான விஷயங்கள் வீடியோலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நானே ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன், அடடாடாடா அது ஒரு போருங்க, ரஷ்யா இருக்கிறாங்கல்ல அவங்கள யாருமே அடக்க முடியல, கடைசியில் அங்கே மாநாடு போட்டு இங்கே மாநாடு போட்டு சுவிட்சர்லாண்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு திரும்பி எல்லா நாடுகளும் வந்து மொத்தம் 90 நாடுகள் வந்தாங்க, 90 நாடுகளுக்கு மேலே வந்தாங்க. வந்து உட்காந்து எல்லாம் பேசி ஒரு விஷயத்த சொல்லி இது உலக சட்டம் அப்படிங்கிறத போலாம் சொல்லி அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு போய் ஒருத்தவங்க புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணி ரஷ்யாவை ஒத்துக்க வச்சோம் தெரியுங்களா? அதாவது உள்ள இப்போ இருக்குது இல்லையா, இதில் வந்து 15 நாடுகள் கையெழுத்து போடலை, இதில் இப்படி தான் பேசுகிறாங்கல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது வரலாறு எப்படி எழுதப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே 2ஆம் உலக போரே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதாவது இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா? இப்போ சுவிட்சர்லாண்டு பீஸ் சமிட் ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன நடக்கும்? அது என்னங்க, உக்ரைனுக்குள்ள வந்து எல்லா பகுதியிலையும் போய் பிடிக்கிறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணாங்க. அப்போ மேற்குலக நாடுகள் அதுவும் அமெரிக்கா தைரியமாக ஒரு முடிவு எடுத்தாங்க தெரியுங்களா? ரஷ்யாக்குள்ள குண்டு தூக்கி வீசி பார்த்துக்கலாம் உக்ரைன் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. உக்ரைனு பெல்கிராட்லாம் விட்டு தட்டுன்னு தட்டினாங்க. என்ன கிணறுலாம் தீ பிடிச்சி எப்படி எரிஞ்சது தெரியுங்களா? அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாண்டு அமைதி மாநாடு வந்தது, ஒத்துக்கிச்சு ரஷ்யா. இப்படிலாம் எழுதலாம் வரலாறுல எதிர்காலத்தில். ஸோ அது போல் வெள்ளை பக்கங்கள், அவங்க எழுதக்கூடிய வெள்ளை பக்கங்கள், கருப்பு பக்கங்களில் நான் சொல்கிறதெல்லாம் கருப்பு பக்கத்தில் வரும். பட் புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2ஆம் உலகப் போரில் எப்படி வரலாறு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவாகுது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இதான் நடக்குது, இருக்கிற விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட பேசுகிறோம், என்னென்ன நடந்திருக்குன்னு. இதில் இன்னொரு கூத்து இந்த சுவிட்சர்லாண்டில், இதையும் நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஈராக்கும் ஜோர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பேசுகிறாங்களே, எல்லாரும் கையெழுத்து போகிறாங்கன்னு வாங்க அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடப்பாவி ஏன் கையெழுத்து போட்ட, ஐயோ தெரியாமல் போட்டாங்க, அங்கே வந்தவங்க கையெழுத்து போடல, நாங்கள் மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 2 பேர், மொத்தம் 13 நாடுகள் அதில் ஒத்துக்கல அப்படிங்கிறது போல இருந்தது. அதில் நம்மளும் ஒத்துக்கல அந்த அக்ரிமெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜோர்டானும் ஈராக்கும் நாங்களும் ஒத்துக்கலிங்க அப்படிங்கிறது போல் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 15 நாடுகள் ஒத்துக்கல. இப்போ தான் தெளிவாயிட்டு வருது. ஸோ கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. 2 நாள் கழித்து திரும்ப இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்த பீஸ் சமிட் அப்படிம்பாங்க. அப்புறம் அதை நோக்கி போயிட்டுருக்கா. அப்புறம் அதுக்கு அசைப்போட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க இருக்குன்னு. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, அடுத்த பீஸ் சமிட் நடந்தே ஆகும், ரஷ்யாவை கூப்பிட்டே ஆகணும், அது வருஷங்கள்லாம் இல்லை மாசத்திலேயே நடக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் நாட்களில் நடக்கணும், சில நாட்களில் சில வாரங்களில் நடக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட் லைனில் அந்த அளவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒச்சான்ஸ்க்கு பதி இருக்கு இல்லையா, டடா மானா வாரியாக சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதை பற்றி பேசுறதே இல்லை ரஷ்யா வந்து சுற்றி வளைச்சாச்சு. இந்த பகுதி அந்த அக்ரிகேட் பிளான்ட்னு ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்குது, அதை வந்து சுற்றி பழச்சிச்சு. அதை இந்த யூடியூப்லலாம் பேசி போடுறாங்க இல்லையா, பாவம் அந்த இங்கிலீஷ் யூடியூபர் கீழே இந்த ரஷ்யா சைடில் இருக்கிற ஒரு ஆள், உக்ரைன் சைடில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் ஒரு ஆள் சனியாக அடி விரிஞ்சு மாறி அடிச்சுக்கிறாங்க. இல்லை அங்கே இருக்கலாம் சுற்றி வளைச்சாச்சு, ரஷ்யாலாம் அடிச்சாச்சு பிடிச்சாச்சுன்னு அவங்களே என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. இந்த ரஷ்யா தரப்புலேருந்து தெளிவாக எந்த ஒரு விஷயமே வெளியே வர மாட்டேங்குது. இப்போது உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் வந்து ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்போ தான் ரஷ்யா வந்து நாங்கள் அந்த இடத்துல குண்டை போட்டோம் பாருங்கன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க.
இந்த பிஆர் ஸ்டண்ட், மீடியா விக்டரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கிளியர் கோல், பொசிஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். சில பகுதிகள் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கும்போது, பேச்சுவார்த்தை வரும்போது, சீஸ்ஃபயர் வரும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறாரியா, ஸோ அது வந்து முன்னேறி போய் சில பகுதிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை தப்பாகும் பட்சத்தில் பொசிஷனல் பேட்டில்ஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது பீஸ் சமிட் ஒன்று நல்லா பெருமளவில் கை கொடுக்கல. ரஷ்யாவை திரும்பி ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா உள்ளே போங்கன்னு சொன்னோடனே அப்படியே ஒரு ஃபெச்சில் உள்ளே வரணும் இல்லையா. ஏன்னா இந்த பெல்கிராட் பகுதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இது போல் தொடர்ந்து ட்ரெயின்கள் நிறையா டேங்குகளாக வந்து இறங்கிட்டு இருக்கு, ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸாக வந்து இறங்கிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து தொடர்ந்து போர் வீரர்கள் வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆர்மி வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை தப்பாகும் பட்சத்தில் இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஒரே அழுத்திடலாம் உக்ரைன் அப்படிங்கிறது போல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே போனால் தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து என்னென்ன ஒப்லாஸ்ட் கேட்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒடசா கேட்பாங்கன்னு குழந்தைக்கு கூட தெரியும், நம்ம சேனல் பார்த்துருக்குற எல்லாத்துக்கும் தெரியும். அது பர்சனலாக சில நபர்களுக்கு ஆசை இருக்குது, ரஷ்யா கேட்டு முதல்ல இந்த ஒடசா வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல நம்ம ஆளுங்களுக்கே சிலருக்கு ஆசை இருக்குது. ஸோ ரஷ்யன்ஸ்க்கு இருக்காமையாக இருக்கும். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே தெரியுது, பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரஷ்யாவுக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிறது போல். ஆனால் இப்போ உக்ரைன் நம்பிட்டு இருக்காங்க, உக்ரைன் ஒரு குட் பொசிஷனில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான பொசிஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அவங்க நம்புறாங்க, தீர்க்கமாக நம்புறாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்களாமா. நெகோசியேட் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்புறாங்க. என்ன மாதிரியான நெகோசியேட் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து கடைக்கு ஏதாவது போனோம்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்காரர் வந்து அந்த பொருளுக்கு வந்து 500 ரூபாய்ன்னு சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா மனசாட்சியே இல்லாமல் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கேட்பாங்க. கடைசியில் அது 150 ரூபா 170 ரூபாய்க்குலாம் முடிச்சு வாங்கிடுவாங்க. ஸோ அப்படித்தான் எனக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து பார்கெயின் வந்து அப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது போல். பார்ப்போம் ரஷ்யா எந்த அளவுக்கு இறங்கி வராங்க, இல்லை உக்ரைன் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறலாம் பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது இன்னொரு சில மாதங்கள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு ஃப்ரண்ட் லைனில் வந்து பெருமளவில் இன்டென்சிவ் சண்டை நடக்குதுன்னா பெருமளவில் இல்லை. ரஷ்யவர்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க, பகுதிகளை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்டென்சிவான ஃபைட் நடந்து பிடிக்கிறாங்களான்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா உக்ரைனோட ஃபோர்ஸ் பல இடங்களே பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா. அதனால இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை பிடிச்சிருக்கிறதா டீப் ஸ்டேட் தரப்பில் சொல்கிறாங்க. சில யூடியூபர் தரப்புல இருந்தும் சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதுக்கு ஜியோ லொகேஷன்லாம் கிடைக்கல. பட் ஆனால் இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதாங்க இந்த பில்லோஹரிவ்காவுக்கும் மேலே இருக்கக்கூடிய ட்ரிபோரா ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டில் சில பகுதிகளில் உக்ரைன் வந்து முன்னேறி பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பதிலுக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோஹரிவ்கா, ஒச்சான்ஸ்க்கு இது போல் சில இடங்கள்ல சண்டை பிடிச்சி சில பகுதியில் பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த நோவோ பக்ரோஸ்க்குலாம் தாண்டி முன்னேறி வந்து நோவோசில்கா பெர்ஷா இருக்கு இல்லையா, அதோட சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்டிங்ஸ்குள்ள ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்கன்றாங்க. ரெண்டாவது சொக்கில்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. சொக்கில்ல ஒரு ட்ரென்ச் இருக்கும் இல்லையா, நம்ம மேப்ல காட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரென்ச்சஸ்க்கு பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரென்ச்சோட பொசிஷன்ஸ்குள்ள ரஷ்யன்ஸ் என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யன்ஸ் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க, சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது, மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்காங்க. பெருமளவில் இன்டென்ஸ் நடக்கல, ஏன்னா இந்த பீஸ் சமிட் போயிட்டு இருக்கிறதுனால. இன்னொரு 2-3 டேஸ்க்குள்ள எதுவும் ஒத்து வரல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ரஷ்யாவோட கிளியரான அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் ஆகும், சம்மர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்குது, ரஷ்யாவுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது போல் பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்லை இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலயமா நடந்து முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா இப்போ ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, ஜெர்மனோட மக்கள்லாம் வந்து இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உக்ரைனியன்ஸை தேவையில்லாமல் நம்ம நாட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டாத சலுகைலாம் தந்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், அவங்களுக்கு எதுக்கு சலுகை, முதல்ல அவங்க நாட்டுக்கு அனுப்புங்க. அந்த நாட்டில் வந்து போராட சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆயுத உதவியெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ, முதல்ல இங்கே இருக்கிற உக்ரைனியன்ஸை உக்ரைனுக்கு கொண்டு போய் கொடுங்க, போய் ஃப்ரண்ட் லைனில் சண்டை பிடிக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிறதோட ஜெர்மன் தரப்பில் கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஜெர்மனி மக்கள் தரப்பில். ஸோ இதுக்கப்புறம் வந்து உக்ரைனியன்ஸ் கேட்டாங்க இல்லையா, நாங்கள் யூரோப்பில் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல். இப்போ யூரோப்போட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது உக்ரைனியன்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் உக்ரைனுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா உக்ரைன் கொண்டு போய் சமாதானம் பேசி உட்கார முடிப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இன்னல்களுக்கு உக்ரைனோட மக்கள் ஆளாக்கப்பட போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஆல்ரெடி ஏகப்பட்ட டெரிட்டரிஸ் இழந்துட்டாங்க, கரண்ட் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிஸே இல்லை, பிஸ்னஸ் எதுவும் ப்ராப்பராக ரன் ஆகாது. இதுக்கு மேலே எல்லாம் முழுவதும் மேற்குலக நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா லேண்ட் லாக் ஆகி முழுவதும் ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இல்லை லேசுப்பட்ட காரியமே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஒரு நாடு ஒரு
வேற ஒரு நாட்டோட பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா எந்த மாதிரியான துன்பத்துக்கு ஆளாக்கப்படுவாங்கன்றது தெரிய வரும். ஸோ இப்போ வந்து அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த ஜார்ஜியாலாம் இருக்கிறாங்க இல்லையா, 2வது ஃப்ராண்ட் ஓப்பன் ஆகும், அங்கே இருக்கிறவங்கலாம் ரஷ்யா கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அங்கே ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசாங்கம் ரஷ்யன் ஃபெடரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசி திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. நார்மல் டைஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஏன்னா தெரிஞ்சிருச்சு உக்ரைனுக்கு என்ன நிலைமையோ நாளைக்கு அவங்களுக்கு அதுதான் நிலைமையாகும். ஏன்னா நேட்டோவில் சேரன்னு சொன்னனால தான் 2008 ஜார்ஜியாக்குள்ள உள்ள புந்தாங்க ரஷ்யா. இப்போ வரைக்கும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி 2 இருக்கு. இந்த அப்கைசியா அப்புறம் இன்னொரு ப்ராவின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பில் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நேட்டோக்குள்ள அவங்க சேர மாட்டாங்க அப்படிங்கிறதோட சில நாடுகள் நம்புறாங்க. பட் ஆனால் அவங்க நேட்டோவில் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அர்மேனியா சேர்ந்துட்டாங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லலை. பட் ஆனால் அவங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கூடியது. ஏன்னா சீட்டோவில் வந்து வெளியே வரேன்னு சொல்லியிருக்கிறாரு பைஷின் அவர்கள், அர்மேனியாவோட அதிபர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நேட்டோவில் சேருவாங்களா? அதனால தான் இப்போ ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் கியூபாக்கு போயிருக்கா. இவங்க நேட்டோவில் சேர்றாங்கன்னா அவங்க சீட்டோவில் சேருவாங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்க்கப்பல் மட்டும் அங்கே இல்லை கியூபாவில். தொடர்ந்து அது கூடயே இந்த அட்லாண்டிக் ஓஷனில் ரஷ்யாவோட இன்னும் சப்மரைன்கள் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட ஒரு நபர் நேஷனல் டெலிவிஷன்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது போல இப்போ அது வந்து அமெரிக்கன் அனலிஸ்ட் தரப்புல பேசப்பட்டு வருது. அப்போ வந்து என்னங்க, ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அமெரிக்காவை தாக்கிடுவாங்களா, அதுக்காக பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல பேச்சு பொருள் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ்கலேஷனுங்கிறது தினம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது எப்படி டீஎஸ்கலேட் ஆக போது, யார் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இறங்கி போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஈகோ தான். அந்த ஈகோவை யார் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ஆகிறாங்களோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஸோ என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில வாரங்களை தெரிஞ்சிடும். அதனால் பொறுத்திருந்து நம்மளும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.